அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய இந்த காலை வேளையில எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களை போதித்து நடத்துங்க. இந்த நாளின் வேத தியானத்தை ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நியாயாதிபதிகள் 12வது அதிகாரம். எப்பிராயிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் யெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோடு கூட வரும்படி அழைப்பிக்காமல் அம்மோன் புத்திரர் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்கினியினால் சுட்டு போடுவோம் என்றார்கள். இந்த எப்பிராயிமினர் அப்படின்றது யோசேப்போட பிள்ளைகள் மனாசேயும் எப்பிராயிமும். இந்த எப்பிராமி உடைய சந்ததி தான் இவங்க. இவங்க மனாசே கோத்திரத்துக்கு சகோதரர்கள் தான். அந்த கீலேயாத்தியர் மனாசே கோத்திரத்தான். இந்த எப்பிராயிம் மனுஷர் போய் அவங்ககிட்ட யெப்தா கிட்ட பிரச்சனை பண்றாங்க. நீ அம்மோன் புத்திரர்கிட்ட யுத்தம் பண்ண போகும்போது ஏன் எங்களை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்றாங்க. இதே எப்பிராயிமியர் கிதியோன்ட்ட போய் மீதியானியரோடு யுத்தம் பண்ணும்போது நீங்க ஏன் எங்களை கூட்டிட்டு போல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணாங்க. அது நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 1 வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். இவங்க இப்ப வெற்றி பெற்றப்ப சகோதரர்கள் வெற்றி பெறும்போது அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவங்கள்ட்ட இல்ல. பிரச்சனை பண்றாங்க. யுத்தம் பண்ணி யெப்தா ஜெயிச்சுட்டு வந்திருக்கான். அதை பார்த்து சந்தோஷப்படாம இவங்க போய் அங்க பிரச்சனை பண்றாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள இருந்த பெருமை, நான்ற எண்ணம், சுயம் மேலோங்கி இருக்கிறதுனால என் மூலம்தான் இந்த வெற்றி வரணும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால அவங்க போய் இப்படி பிரச்சனை பண்றாங்க. உன் வீட்டையும் உன்னையும் அக்கினியினால் சுட்டு போடுவோம்னு யெப்தாட்ட சொல்றாங்க. அதற்கு யெப்தா, எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மோன் புத்திரரோடே பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன். நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. அம்மோன் புத்திரரோட எனக்கு பிரச்சனை இருந்தப்ப கூப்பிட்டேன், நீங்க எனக்கு உதவி செய்யல. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்து கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். நீங்க எனக்கு உதவி செய்யல, அதனால நானே யுத்தத்துக்கு போனேன். அம்மோன் புத்திரருக்கு எதிரா கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். யெப்தா தன்னோட வெற்றிக்கு காரணம் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துகிறத பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த பலத்தை சார்ந்து கொள்ளல, அல்லது தன்னுடைய படையோட வலிமைய சார்ந்து கொள்ளல. முழுவதுமா கர்த்தர் தான் எனக்கு வெற்றியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றத இங்க பாக்குறோம். நம்மளும் கூட நம்ம வெற்றி பெறும்போது இதே சிந்தனை உடையவர்களாய் இருக்கணும். கர்த்தர் தான் எனக்கு வெற்றி கொடுத்தாரு, இந்த காரியத்தை வாய்க்க பண்ணது கர்த்தர் தான் அப்படின்ற எண்ணம் நமக்கும் இருக்கணும். இப்படி இருக்க நீங்கள் என் மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்தில் வர வேண்டியது என்ன என்று சொன்னான். எதுக்கு இப்ப என் மேல யுத்தம் பண்ண வர்றீங்க அப்படின்னு கேள்வி கேட்கிறார். பின்பு யெப்தா கீலேயாத்து மனுஷரை எல்லாம் கூட்டி எப்பிராயிமியரோடு யுத்தம் பண்ணினான். இந்த கீலேயாத்து மனுஷர் எல்லாம் யெப்தாவை தங்களுக்கு தலைவனா வச்சிருந்தாங்க. நம்ம அத முந்தின அதிகாரத்துல வாசித்தோம். இப்ப தலைவனான அவன் தனக்கு கீழே இருக்க அந்த கீலேயாத்து மக்களை எல்லாம் கூப்பிட்டு எப்பிராயிமியரோடு யுத்தத்துக்கு போறான்.
எப்பிராயிமுக்கும் மனாசேக்கும் நடுவே குடியிருக்கிற கீலேயாத்தியரான நீங்கள் எப்பிராயிமை விட்டு ஓடிப்போனவர்கள் என்று எப்பிராயிமர் சொன்னபடியால் கீலேயாத் மனுஷர் அவர்களை முறியடித்தார்கள். இவங்க பேசுறாங்க. எப்பிராயிமர் நீங்க எங்களை விட்டு ஓடி போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வேதனைப்படுத்தும்படியா பேசினாங்க. அந்த வார்த்தைகளால கீலேயாத்து மனுஷர் எப்பிராயிமோடு யுத்தம் பண்ணி அவங்கள முறியடித்தாங்க. கீலேயாத்தியர் எப்பிராயிமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். கீலேயாத்தியர் யோர்தானுடைய துறைமுகத்தெல்லாம் பிடிச்சாங்க. அப்பொழுது எப்பிராயிமருக்கு தப்பினவர்களில் யாராவது நான் அக்கறைக்கு போகட்டும் என்று சொல்லும்போது கீலேயாத் மனுஷர், நீ எப்பிராயிமியனா என்று அவனை கேட்பார்கள். அவன் அல்ல என்றால் நீ சீபோலேத் என்று சொல் என்பார்கள். இப்ப எப்பிராயிமர்ல தப்பிச்சவங்க நான் யோர்தானை கடந்து போனோம் அப்படின்னு அந்த துறைமுகத்துல துறையில கேட்டா இந்த கீலேயாத்து மனுஷர் கேட்பாங்க, நீ எப்பிராயிமரா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொன்னா இந்த சிபோலேத் அப்படின்ற வார்த்தைய சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயர் ஆஃப் கிரெயின்ஸ் அல்லது ஃப்ளோயிங் ஸ்ட்ரீம் அப்படின்னு அர்த்தம். அந்த வார்த்தைக்கு அந்த வார்த்தையை உச்சரிக்கணும். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சிபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அவங்க பேச்சே அவங்கள காட்டி கொடுத்துரும். அவங்க எப்பிராயிமரா அப்படின்னு உச்சரிக்க தெரியாதனால அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அக்காலத்திலே எப்பிராயிமில் 42,000 பேர் விழுந்தார்கள். இவங்க தேவையில்லாம யுத்தத்துக்கு அழைச்சு அவங்களே அழிவை சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்றத இங்க பாக்குறோம். அவங்களோட பெருமையினால இவ்வளவு பெரிய அழிவை சந்திக்கிறாங்க. நான்ற எண்ணத்தினால போய் பிரச்சனை இழுத்து 42,000 பேர் அழிந்து போனாங்க. எப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு கீலேயாத்தியனான எப்தா மரித்து கீலேயாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். 6 வருஷம் இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரித்தான். அதுக்கப்புறம் அவன் மரித்து போனான். அதற்கு பின்பு பெத்லெகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். இது 9வது நியாயாதிபதி. வரிசையா நம்ம பார்த்துக்கிட்டே வந்தோம். ஒத்னியேல் தான் முதல் நியாயாதிபதி. இப்ப 9வது நியாயாதிபதி. அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். 30 பெண் பிள்ளைகள் 30 ஆண் பிள்ளைகள் அவங்கள திருமணம் செய்து கொடுத்தான். 7 வருஷம் அவன் நியாயம் விசாரித்து வந்தான். பின்பு இப்சான் மரித்து பெத்லெகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் வேற என்ன செய்தான் அப்படின்றது இந்த பகுதியில எதுவுமே அவனை குறிச்சு சொல்லப்படல. அவனுக்கு பின்பு செபுலோனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருடம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். இவன் 10வது நியாயாதிபதி ஏலோன் அப்படின்றவன். அவன் செபுலோன் கோத்திரத்தை சார்ந்தவன். 10 வருஷம் நியாயம் விசாரிக்கிறான். இவனை பத்தியும் ஒன்னும் சொல்லப்படல. பின்பு செபுலோனியனான ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். வெறுமன 10 வருஷம் நியாயம் விசாரிச்சான். அதுக்கப்புறம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். அது மட்டும்தான் அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு பின் இல்லேலின் குமாரனாகிய பித்தோனியனான அப்தோன்
இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அடுத்து இது 11வது நியாயாதிபதி. அவனுக்கு 40 குமாரரும் 30 பேர பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகளின் மேல் ஏறுவார்கள். 40 30 70 மகன்கள் 40 30 பேர பிள்ளைக மொத்தம் 70 பேருக்கு 70 கழுதைகள் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருடம் நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்தோனாகிய இல்லேலின் குமாரனான அப்தோன் மரித்து எப்பிராயிம் தேசத்திலே அமலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய மரணமும் அவனுக்கு அடக்கம் பண்ணப்பட்டதையும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டானா, எப்பிராயிம் மனுஷர் எப்தா கிட்ட கேக்குறாங்க, நீ அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணும்போது எங்களை ஏன் கூப்பிடல, அதனால உன்னோட வீட்டையும் உன்னையும் அக்கினியினால சுட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வம்புக்கு போய் பேசி பிரச்சனைய கிளப்புறாங்க. அதற்கு எப்தா எனக்கும் என்ன சொல்றானா, நான் கூப்பிட்டப்ப நீ என்னை ரட்சிக்க வரல, அம்மோன் புத்திரரோட பிரச்சனை இருந்தப்ப, அதனால நானே யுத்தத்துக்கு போனேன், கர்த்தர் எனக்கு வெற்றியை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்தா சொல்றாரு. ஆனா இவங்க யுத்தத்துக்கு வந்ததுனால எப்தா தனக்கு கீழே இருந்த கீழையாத்த மனுஷரை கூப்பிட்டு எப்பிராயிமோட யுத்தம் பண்றான். ஜெயித்தது கீழையாத்து மனுஷர்கள் தான் ஜெயிச்சாங்க. அடுத்து இவங்க இந்த யோர்தானை கடந்து போறதுக்கு எப்பிராயிமர் வரும்போது அவங்க கிட்ட நீ எப்பிராயிமியரா அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து சிபோலேத் அப்படின்ற பேரை சொல்லுவாங்க. அவங்க உச்சரிக்க தெரியலன்னா எப்பிராயிமர் அப்படின்றத அவங்க பேச்சின் மூலம் கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்சு அவங்கள வெட்டி போடுவாங்க. இதனால எப்பிராயிமர்ல 42,000 பேர் மரித்து போனாங்க. அடுத்து 3 நியாயாதிபதிகளை குறித்து வாசித்தோம். அவங்க எல்லாம் சின்ன சின்ன நியாயாதிபதிகள். அவங்க என்ன செய்தாங்கன்றது சொல்லப்படல. நியாயாதிபதி இப்சான். அவன் 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். அடுத்தது ஏலோன், அவன் 10 வருஷம் நியாயம் விசாரித்தான். அடுத்து அப்தோன், இவன் 8 வருஷம் நியாயம் விசாரித்தான் அப்படின்னு சொல்லிட்டு 11வது நியாயாதிபதிகள் வரைக்கும் சொல்லப்பட்டத இந்த நாள்ல தியானித்தோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே. அப்பா, தேவையில்லாத பிரச்சனைகள்ல ஆண்டவரே தலையிட்டு ஆண்டவரே தங்களுடைய சுய மகிமைக்காக போராடிய எப்பிராயிமரை குறித்து இந்த நாள்ல நாங்க தியானிச்சோம். ஆண்டவரே, நாங்களும் கூட ஞானமற்றவர்களாய் இருக்கக்கூடாது, சுயநலம் உள்ளவர்களாய் சுய பெருமைக்காய் செயல்படுகிறவர்களாய் இருக்கக்கூடாது. ஆண்டவரே கர்த்தாவே, உடைய சமூகத்திலே தாழ்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே காணப்பட கிருபை செய்யுங்க. மற்றவர்களுடைய உயர்வை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய நல்ல இருதயத்தை தாங்க. ஆண்டவரே, எங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ஆண்டவரே உடைய அன்பை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. தடைகளை நீக்கி போடுங்க. ஆண்டவரே, நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கர்த்தர் கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. God bless you.